ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு நைட் டின்னர் ரெசிபியே தான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா சப்பாத்தி வித் நவாபி பன்னீர். இது வந்துட்டு ஹைதராபாத் டிஷ். க்ரீமி கிரேவி வித் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 2 க்யூப் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து சின்ன ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப், அன்னாச்சி பூ இவ்வளவும் எடுத்து போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து மிக்சியில் வந்துட்டு நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உரப்புக்கு வந்துட்டு பச்சை மிளகா மட்டும்தான். நம்ம வந்து இது வந்து ஒயிட் கலர் கிரேவிங்கிறதுனால நான் பச்சை மிளகா மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 10 பாதாம் வந்துட்டு நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10 கேஷ்யூநட், 1 ஸ்பூன் வந்துட்டு கசகசா வந்துட்டு மிக்சியில் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனியனோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் வெங்காயத்தோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா பாத்திரத்தில் அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சிம்மில் வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ண போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். 1 கப் பால் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூளும் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு கஸ்தூரி வெந்தயக்கீரை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கசக்கிட்டு அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி கூட. நான் இப்போ வந்து பால் வந்து நல்லா சூடாக எடுத்து வச்சு அதில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அது வந்துட்டு கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற டைமில் வந்துட்டு நான் வந்து பன்னீர் வந்து க்யூபாக தான் கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டு சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர க்ரீமியாக இருக்கும். இன்னொன்று இது வந்து சப்பாத்திக்கும் வெஜ் புலாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்துட்டு இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.